என்னது உலகத்துல இந்த நாட்டை சேர்ந்த பெண்கள் விவாகரத்தை பண்ணிக்க மாட்டாங்களா? ஆமாங்க. ஜிம்பாவே இந்த நாட்டை கண்டிப்பா நீங்க பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டியின் போது எல்லோரோடும் தோல்வி பெறதுக்காகவே ஒரு அணி வரும் இல்லையா? அந்த அணியோட விளையாடி மோசமான அணி கூட ஜிம்பாவே அணியோட விளையாடி வெற்றி பெறுவாங்க. அந்த அளவுக்கு மட்டும்தான் பெரும்பாலானோருக்கு ஜிம்பாவே நாட்டை பத்தி தெரியும். ஸோ இந்த ஜிம்பாவே நாட்டில் அப்படி என்ன ருசிகரமான தகவல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கும் ஜிம்பாவே அப்படிங்கிற நாடு உலக வரைபடத்தில் எங்க இருக்கு அப்படின்னு கூட தெரியாது. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஜிம்பாவே ஆப்பிரிக்காவில் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிம்பேசி மற்றும் லிம்போபோ நதிகளுக்கு இடையே இந்த நாடு இருக்கு. இந்த நாட்டுடைய இப்போதைய அதிகாரப்பூர்வ பெயர் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் ஜிம்பாவே. இந்த நாட்டுடைய பழைய பெயர்கள் அப்படின்னு சொல்லணும்னா ருதேஷியா, ரிபப்ளிக் ஆஃப் ருதேஷியா, ஜிம்பாவே ருதேஷியான்னு சொல்லிட்டு பல பெயர்கள் இருக்கு. இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பல விதமான பேரும் இருக்கு, பல முகங்களும் இருக்கு. உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலுமே திருமணமான தம்பதிகள் தங்களோட இணையோட வாழ பிடிக்காம விவாகரத்து பெற சட்டங்கள் நிறைய இருக்கு. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டம் அப்படின்னாலும் கூட ஜிம்பாவே நாட்டில் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப குறைவான விவாகரத்து வழக்குகள் மட்டும்தான் பதிவாகி வருது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விவாகரத்து ரொம்ப ரொம்ப பெரிய பாவமா கருதுறாங்க. ஜாம்பியா ஜிம்பாவே எல்லைப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது. ஸோ இந்த ஏரி பார்த்தீங்கன்னா கரீபியா அப்படிங்கிற பெயரோட இருக்கு. இந்த ஏரி உலகத்திலேயே மனுஷனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஏரி அப்படின்னு சொல்றாங்க. இது 223 கிலோமீட்டர் நீளம், 40 கிலோமீட்டர் அகலம் மற்றும் 95 முதல் 318 அடி வரைக்கும் ஆழம் கொண்டதாக இருக்குதான். இந்த ஏரிக்குள்ளேயே 3-4 தீவுகள் வேற வேறையா இருக்குது. இந்தியாவில் ரூபாய் அதிகாரப்பூர்வமான பணமா இருந்து வருது. இப்படியாக ஒவ்வொரு நாட்டுக்குமே அந்த நாட்டுக்கான பணம் இருந்து வருது. ஆனா ஜிம்பாவே நாட்டுக்கான அதிகாரப்பூர்வ பணம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அங்க அமெரிக்கா டாலர் மட்டும் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுமா. இதற்கு முன்னாடி ஜிம்பாவே டாலர்னு ஒரு அதிகாரப்பூர்வ பணம் இருந்திருக்கு. ஆனா அந்த பணம் 2009ஆம் ஆண்டிலிருந்தே மக்கள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே பல அரச குடும்ப நாடுகள் பார்த்தீங்கன்னா இருந்து வருது. ஆனா அந்த அரச குடும்ப நாடுகள் ஜிம்பாவேக்குள்ள பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டுக்குள்ள மக்களாட்சி மட்டும் தான் நடந்து வருது இன்னைக்கு வரைக்கும். ஜிம்பாவே நாட்டுக்கு ராபர்ட் முகபே அப்படிங்கிற நீண்ட காலமான மக்கள் தேர்வு செஞ்ச நபர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதிபரா இருந்து வராரு. இவர் 1980 பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நாட்டுக்கு 1987 பிரதமர் அப்படிங்கிறது அதிபரா மாறிச்சு. 1987 அதிபராக மாறிய இவர் 2017ஆம் ஆண்டு வரைக்கும் அதிபராக தான் இருந்து வந்திருக்காரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டா இந்த நாட்டை பத்தி. ஜிம்பாவே நாட்டில் தொப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சொத்து அப்படிங்கிற மாதிரி அறிகுறியா பார்ப்பாங்களாம். பெரிய தொப்பை வச்சிருக்கவங்க தான் பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி குறியீடு அந்த நாட்டுக்குள்ள. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குறையே இருக்காது, அதாவது தொப்பை வச்சிருக்கவங்களுக்கு. அதனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொப்பை வச்சிருக்கவங்க எல்லாருமே பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் நம்பிட்டு வராங்க இன்னைக்கு வரைக்கும். இது போக இங்கே இன்னொரு வித்தியாசமான விஷயம் பார்த்தீங்கன்னா மொழி. ஜிம்பாவே நாடு தான் உலகத்திலேயே அதிகாரப்பூர்வமான அதிகமான மொழிகளை கொண்ட நாடாக பார்க்கப்பட்டு வருது. இங்க ஆங்கிலம், நம்பியா, கலங்கா, ஷாங்கனீஷ், சோனா, சோவா, சோதோ, தோங்கா, சோஜா, சென் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகள் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருது. ஸோ இந்த மாதிரி சோனான்னு சொல்லக்கூடிய மொழி கூட இங்கே அதிகம் பேசப்படுது. கிட்டத்தட்ட 70% மக்கள் இதைத்தான் நாங்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஜிம்பாவே அப்படிங்கிற நாட்டில் பார்த்தீங்கன்னா தீவுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தீவில் இந்த மாதிரி பல வித்தியாசமான வழக்கங்கள் இன்னைக்கும் இருந்து வருது. அண்ட் மக்களே, நீங்க இந்த ஜிம்பாவே நாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க?